இது வரைக்கும் DELUXE ரங்கோலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். நம்ம போட்ட ப்ரீவியஸ் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே ஐ பட்டன்லேயும் இருக்கும். அதை பார்க்காதவங்க ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் மேங்கோ ரைஸ் அதாவது மாங்காய் சாதம் எப்படி செய்கிறதுனா பார்க்க போகிறோம். மாங்காய் சாதம் செய்வதற்கு தேவையான பொருட்கள். நான் இன்றைக்கி மாங்காய் சாதம் செய்கிறதுக்கு ஒரு பெரிய மாங்காய் எடுத்திருக்கேன். இந்த மாங்காவை நான் துருவி எடுத்துக்கினேன். இந்த மாங்காவை துருவதில் நம்மளுக்கு 1 கப் மாங்காய் துருவல் கிடச்சிருக்கு. உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இது ரெண்டும் நான் அரை ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். வெரைட்டி ரைஸ்க்கு இந்த உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் எக்ஸ்ட்ரா போட்டாலும் தப்பு இல்லை. வேர்க்கடலை தேவையான அளவு, கொத்தமல்லி சிறிதளவு, பச்சை மிளகாய் 5, காய்ந்த மிளகாய் 2 குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1/4 சைஸ் இஞ்சி எடுத்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை தேவையான அளவு. மாங்காய் சாதத்தை நம்ம நல்லெண்ணெயில் செய்யும் போது டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் நம்ம தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் இல்லாதவங்க நீங்கள் ஆர்டினரி ரீஃபைண்ட் ஆயிலில் கூட செய்யலாம். 1 ஸ்பூன் சால்ட், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், பெருங்காயம் தேவையான அளவு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் மாங்காய் சாதம் செய்வதற்கு தேவையான பொருட்கள். இப்போ மாங்காய் சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கடாயில் நல்லெண்ணெய் நம்ம தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் நம்ம கடுகு ஆட் பண்ணிடலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ கடுகு ஆட் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கடுகு நல்லா பொரியுது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிவிட்டு உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இது ரெண்டுத்தையும் பொன்னிறமாக மாறுற வரைக்கும் நம்ம நல்லா கலரி விட போகிறோம். இப்போ ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டு நல்லா கலரி விடுங்க. இந்த கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் நம்ம எண்ணெயில் வதக்கும் போது அந்த நல்லெண்ணெய் வாசனை சூப்பராக வருது. நீங்களும் இந்த மாதிரி மாங்காய் சாதத்தை நல்லெண்ணெயில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கே டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் தெரியும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம இஞ்சி ஆட் பண்ணிடலாம். இஞ்சி ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு பச்சை மிளகாய், காய்ந்த மிளகாய், கருவேப்பிலை இது 3த்தையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு இது கூடவே வேர்க்கடலை ஆட் பண்ணிடலாம். வேர்க்கடலை ஆட் பண்ணிவிட்டு இதையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு சிறிதளவு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுறேன். பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நான் கலரி விட போகிறேன். பெருங்காயத்தூள் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம துருவி வச்ச மாங்காய் துருவலை இதில் ஆட் பண்ணிடலாம். மாங்காய் துருவல் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 செகண்ட்க்கு இதை நல்லா வதக்குங்க. மாங்காய் துருவல் நல்லா வதங்கணும். அப்போ தான் மாங்காய் சாதம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க. நெக்ஸ்ட் இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூளும் 1 ஸ்பூன் சால்ட்டும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கலரி விடுங்க. சமைக்கிறவங்களுக்கு காமனாக இருக்கிற ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரேக்ஃபாஸ்ட் என்ன செய்கிறது இல்லை டின்னர் என்ன செய்கிறதுன்ற ப்ராப்ளம் மோஸ்ட்லி எல்லாருக்கும் இருக்கும். அந்த குறையை போக்குறதுக்கு தான் நம்ம சேனலில் 7 days 7 தோசை ரெசிபிஸ் வீடியோஸும் 7 days 7 சட்னி ரெசிபிஸ் வீடியோஸும் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் பார்க்கலன்னா போய் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நம்ம தோசைனா ஆர்டினரி மாவு தோசை தான் ஊற்றுவோம். அது தவிர்த்து தோசையில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதை நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதை போய் பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம சூப்பராக இப்போ வதக்கியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது சூடாக இருக்கும் போதே நம்ம ஒயிட் ரைஸ் ஆட் பண்ணிடக்கூடாது. இது ஆறின உடனே தான் நம்ம ஒயிட் ரைஸ் ஆட் பண்ணோம். அதே மாதிரி நம்ம ஒயிட் ரைஸ் ஆட் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா ஆற வச்சு தான் ஆட் பண்ணோம். ஏற்கனவே நான் ஒயிட் ரைஸ் வெடித்து ஆற வச்சு எடுத்து வச்சிட்ருக்கேன். இப்போ மாங்காய் துருவலும் ஆறிடுச்சு. இப்போ இது ரெண்டுத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம சூடாக ஆட் பண்ணும்போது சாதம் ஒரு மாதிரி நொந்த மாதிரி ஆகிடும். அதனால தான் இதை ஆற வச்சு அதுக்கப்புறம் ஆட் பண்ணணும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான மாங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி மாங்காய் சாதத்துக்கு சைடிஷாக உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணியிருக்கேன். மாங்காய் சாதத்துக்கும் உருளைக்கிழங்கு பொரியலுக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி மாங்காய் சாதத்தை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். DELUXE ரங்கோலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இப்போ ஸ்க்ரீனில் வர்றது நம்ம ப்ரீவியஸாக போட்ட வீடியோ. இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா வீடியோவை ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.